ஃப்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னா, நடிகர் தனுஷை பத்தி தான் பேச போறோம். அவரை பத்தி பேசுறதுக்கு என்ன இருக்கு? அவரோட படங்கள் இப்ப எதுவும் ரிலீஸ் ஆகலையே அப்படின்னு தானே கேக்குறீங்க. பட் ஹிந்தியில அவருடைய படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். தனுஷுடைய படம் இன்னைக்கு ஹிந்தில தேரே இஷ்க் மே அப்படிங்கிற ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா டிக்கெட் புக்கிங்ல 5 கோடி ரூபாய் வரைக்கும் வசூல் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லி சாக்னிக் வெப்சைட் வந்து சொல்லியிருக்காங்க. சோ தனுஷுடைய ஹிந்தி பயணம் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். தனுஷ் வந்து ஃபர்ஸ்ட் ஹிந்தியில ஆனந்த் எல் ராய் அப்படிங்கிற டைரக்டரோட சேர்ந்து ராஞ்சனா அப்படிங்கிற படத்தை வந்து பண்ணியிருந்தாரு. அந்த படம் எதிர்பார்க்காத விதமா முதல் நாள் வசூலே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25 கோடி ரூபாய் வந்து வசூல் பண்ணிருக்கு. சோ அடுத்ததா பாத்தீங்கன்னா 100 கோடியை தாண்டி இருக்கு. அதாவது உலக அளவுல இந்த படம் 100 கோடியை தாண்டி இருக்கு. தமிழ்ல இருந்து ஒரு நடிகர் இந்திக்கு போறப்போ வரவேற்பு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியாது. ஆனாலும் தனுஷுக்கு அங்க மிகப்பெரிய ஒரு உயர்ந்த இடம் தான் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லணும். இது அவருக்கு கிடைச்ச இடம் இல்லாம அவரோட திறமைக்கு கிடைச்ச ஒரு இடம் அப்படின்னே கண்டிப்பா சொல்லலாம். அதுக்கப்புறம் தனுஷ் வந்து தமிழ்ல நடிக்க வந்தாரு. இருந்தாலும் இந்தி சினிமா அவரை விடாம கூப்பிட்டுக்கிட்டே இருந்தது. அடுத்ததா பாத்தீங்கன்னா அமிதாப் பச்சனோட சேர்ந்து ஷமிதாப் அப்படிங்கிற ஒரு படத்துல பண்ணியிருந்தாரு. அந்த படமும் மிகப்பெரிய ஒரு வெற்றியை தழுவுச்சு அப்படின்னே கண்டிப்பா சொல்லலாம். அடுத்ததா மூணாவது படம் ஃபர்ஸ்ட் படம் பண்ணாரு இல்லையா டைரக்டர் ஆனந்த் எல் ராய், அவர் கூட சேர்ந்து அட்ரங்கிரே அப்படிங்கிற ஒரு படமும் பண்ணியிருந்தாரு. இந்த படமும் விமர்சன ரீதியாவும் சரி வசூல் ரீதியாவும் சரி மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை கொடுத்தது. அந்த அளவுக்கு அதுல வந்து வசூலும் வந்தது. சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா முழுக்க தனுஷுக்கு பாலிவுட்ல காலடி எடுத்து வச்ச நேரம் ரொம்பவே நல்ல நேரமா இருக்கு அப்படின்னு சொல்லி பல நடிகர்கள் பல நடிகைகள் சொன்னதை கேட்க முடிஞ்சது. அது மட்டும் இல்லாம எல்லா ஹீரோக்குமே இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு கேட்டா இது வரைக்கும் தனுஷ்க்கு கிடைச்ச இந்த வாய்ப்பு வேற எந்த ஒரு ஹீரோக்குமே கிடைச்சது கிடையாது. இப்போ சிவகார்த்திகேயனுக்கு பாலிவுட்ல இருந்து கால் வந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. பட் இது இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. ஆனா அவரும் கூடிய சீக்கிரம் தனுஷ் மாதிரி பாலிவுட்டுக்கு போயிடுவாரு அப்படின்னு சினிமா வட்டாரத்துல பேச்சுகள் அடிபட்டுக்கிட்டு இருக்கு. இருக்கட்டும், இருந்தாலும் இப்ப தனுஷை பத்தி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா சோ அவருக்கு பாலிவுட்டை தாண்டி தெலுங்குல சேகர் கமுல்லா குபேரா படம் எடுத்திருந்தாரு. அந்த படம் தமிழ்நாட்டை விட ஆந்திரா தெலுங்கானாவில 100 கோடியை தாண்டி வசூல் பண்ணுச்சு. அவ்வளவு சூப்பரா வந்து தனுஷுக்கு தெலுங்குலையும் நல்ல ஒரு வரவேற்பு இருந்தது. இப்ப அதை தாண்டி ஹிந்தியிலும் அவருக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இருக்கவே தான் இப்போ 4வது படம் வந்து பண்ணிருக்காரு. தேரே இஷ்க் மே அப்படின்னு 4வது படம் இப்போ இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்துடைய ப்ரீ புக்கிங்கே நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி 5 கோடி ரூபாய் கிட்ட வசூல் ஆயிருக்கு. சோ தனுஷுடைய படங்கள் முதல் நாள் உலக அளவுல எவ்வளவு வசூல் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஹிஸ்டரி வந்து எடுத்து பார்த்திருக்காங்க. சோ அப்படி பார்க்கும்போது குபேரா படத்துடைய முதல் நாள் வசூல் வந்து 25 கோடி ரூபாய் வரைக்கும் வசூல் பண்ணிருக்கு உலக அளவுல. அடுத்ததா இட்லி கடை படம் வந்து 16 கோடி ரூபாய் வசூல் பண்ணிருக்கு உலக அளவுல. அந்த வகையில பார்க்கும்போது இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய தேரே இஷ்க் மே அந்த படம் வந்து கிட்டத்தட்ட உலக அளவுல சோ இந்த படம் 100 கோடி இல்ல 200 கோடியை தாண்டியே வசூல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி ஹிந்தி படக்குழுவினர் எல்லாருமே ஒரு எதிர்பார்ப்போட செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. சோ அது மட்டும் இல்லாம பொதுவாவே தனுஷுக்குன்னு பாலிவுட்ல ஏகப்பட்ட ரசிகர்கள் பட்டாளம் உருவாயிருக்கு அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லணும். சோ அந்த அளவுக்கு தமிழ்நாட்டை தாண்டி பாலிவுட்ல மிகப்பெரிய ஒரு வரவேற்பு கிடைச்ச ஒரு தமிழ் நடிகர் அப்படின்னா அது நம்மளோட தனுஷ் மட்டும் தான். இது வந்துட்டு நம்மளோட நாட்டுக்கே ரொம்ப பெருமையான விஷயம், சினிமாவுக்கே ஒரு பெருமையான விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். சோ தனுஷுக்கு பேன் வேர்ல்டு பெஸ்ட் ஆக்டர் அவார்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த வருஷத்துல பிரதீப் ரங்கநாதன் 3 படங்களை 100 கோடிக்கு மேல வசூல் கொடுத்து பாக்ஸ் ஆபீஸ் ஹிட்ல இடம் பிடிச்சாரோ சோ அதே மாதிரி தனுஷோட படமுமே 2-3 படம் மிகப்பெரிய ஒரு வசூல் சாதனை கொடுத்த படமா பார்க்கப்படுது. இவங்க 2 பேருடைய வசூலே இந்திய சினிமாவுக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பையும் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். உங்களுக்கு தனுஷை பிடிக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம அவரை பத்தி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி சினிமாவை பத்தி நிறைய விஷயங்கள் நீங்க டே பை டே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட்வுட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.